எங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அக்கா தங்கச்சியா பார்க்க தோணாதாடா? அப்படி என்னடா? இயக்குனர் எம் பாரதிராஜனுடைய இயக்கத்திலே உருவான என்னுடைய முதல் படமான மண் வாசனை வெளியாகி இன்றோடு 42 ஆண்டுகள் ஆகின்றன. 43வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறது மண் வாசனை. பல ஊர்களில் 100 நாட்களும், சென்னையில் 25 வாரங்களும், மதுரையில் 321 நாட்களும் ஓடிய படம் மண் வாசனை. பாண்டியன் என்கின்ற நடிகரையும், ரேவதி என்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற நடிகையும் தமிழ் சினிமா உலகுக்கு அந்த படம் தான் கொடுத்தது. இந்த இனிய தருணத்தில் அந்த படம் உருவான விதத்தை பற்றி யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. வெறும் 5000 ரூபாய் முதலீட்டில் உருவான திரைப்படம் தான் மண் வாசனை. இன்றைக்கி அந்த 5000 ரூபா வச்சுக்கிட்டு யூனிட்டில் உள்ள எல்லாருக்கும் டீ கூட வாங்கி தர முடியாது. அப்படி இருக்க எப்படி சாத்தியமானது மண் வாசனை? அதை பற்றி தான் சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் தயாரிப்பாளர் ஆனதுக்கும் மண் வாசனை என்ற வெற்றி படத்தை எடுத்ததற்கும் முக்கியமான காரணம் கங்கை அமரன் எழுதிய ஒரு பாடல். என்னை தயாரிப்பாளராக தூண்டுகின்ற விதத்திலே அப்படி கங்கை அமரன் என்ன வரிகளை எழுதிவிட்டார், எந்த படத்திலே அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. நான் தயாரிப்பாளருக்கு காரணம் அந்த பாடல் வரிகள் இல்லை, அந்த பாடல் படமாக்கப்பட்டிருந்த விதம். அந்த பாடல் தான் 16 வயதிலே படத்தில் இடம்பெற்றிருந்த செந்தூர பூவே என்று தொடங்குகின்ற பாடல். 16 வயதிலே படத்தை இயக்குவதற்கு முன்னால் பாரதி ராஜா உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்திலே நானும் அவரும் நல்ல நண்பர்கள். அப்போ நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். அதனால் 16 வயதிலே படத்தில் அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்திற்காக செந்தூர பூவே என்ற பாடலை படமாக்கியிருந்த பாரதி ராஜா ஒரு நாள் எடிட்டிங் ரூமில் அந்த பாடலை எனக்கு போட்டு காண்பித்தார். என்னுடைய நெருங்கிய நண்பரான KS நரசிம்மனும் அந்த பாடலை என்னுடன் அப்போது பார்த்தார். அந்த பாடலை பார்த்த உடனே நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிகவும் வித்தியாசமாக அழகாக அந்த பாடலை படமாக்கியிருந்தார் பாரதி ராஜா. அந்த பாடலை பார்த்த உடனே என் மனதுக்குள்ளே தோன்றிய என்னன்னா அது ஒன்றே ஒன்று தான். நாம் என்றைக்காவது தயாரிப்பாளரானால் இந்த மனுஷனை தான் போட்டு படம் எடுக்கணும் என்று அன்றைக்கே நான் முடிவு செய்தேன். 16 வயதிலே படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கப் போகிறது என்றோ, பலருக்கும் தமிழ் சினிமாவுடைய இரும்பு கதவுகளை திறக்கப் போகிறது என்றோ எனக்கு அப்போது தெரியாது. ஆனாலும் 16 வயதிலே படத்தை பார்த்த நாளிலிருந்து பாரதி ராஜா இயக்கத்திலே ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் என் மனதுக்குள்ளே வலுப்பெறத் தொடங்கியது. 16 வயதிலே படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே முழுக்க முழுக்க புதுமுகங்கள் நடித்த கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தை இயக்கத் தொடங்கினார் பாரதி ராஜா. அந்த படத்திற்கான டப்பிங் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது அவரிடம் 5000 ரூபாய் கொடுத்தனா, இதை முன்பணமாக வைத்துக் கொள்ளுங்கள், எனக்காக நீங்கள் ஒரு படத்தை இயக்கி தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டேன். நான் பணத்தை கொடுத்தவனே அதை கொஞ்சமும் பாரதி ராஜா எதிர்பார்க்கலை அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனக்கு ஒரு படத்தை இயக்கிறதுல அவருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தன்னால் தன்னுடைய நண்பனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பாரதி ராஜா அப்போது நினைத்தார். அவர் அப்படி நினச்சதுக்கு காரணம் இருக்குது. கிழக்கே போயினர் உருவான காலகட்டத்தில் இளையராஜாவுடைய சகோதரரான பாஸ்கர் உட்பட பலருக்கு அந்த படத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு ஏன் இப்படி புதுமுகத்தை வச்சுட்டு பாரதி ராஜா படம் எடுக்கிறாரு, மீண்டும் கமல்ஹாசன் சீதையை வச்சே படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றியை குவிக்கலாமே, ஏன் இப்படி தப்பு பண்ணுறாரு என்ற எண்ணத்தில் தான் சினிமா உலகத்தில் இருந்த பலரும் இருந்தார்கள். கிழக்கே போகிற ரயில் மட்டும் சரியாக ஓடலைன்னா அவர் வச்சு படம் எடுத்தால் எனக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதைத்தான் பாரதி ராஜா என்னிடம் உணர்த்த விரும்பினார். அதை தெரிந்து கொண்ட நான் கிழக்கே போகிற ரயில் படத்துடைய முடிவு எப்படி இருந்தாலும், அந்த படம் ஓடினாலும் சரி ஓடலைன்னாலும் சரி, என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் இயக்குனர் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்றேன். ஒரு படத்தை எடுக்கணும்னா முதல்ல சினிமா கம்பெனி தொடங்கணும் இல்லையா? அந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்த போது என்னுடைய இனிய நண்பரான வெண்ணிராடை மூர்த்தியினுடைய நினைவு எனக்கு வந்தது. அவர் நல்ல ஜோசியெல்லாம் பார்த்து சொல்லுவார். அதனால் என்னுடைய திரைப்பட நிறுவனத்துக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று வெண்ணிராடை மூர்த்திக்கிட்ட நான் சொன்னேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த நிமிடமே காயத்ரி ஃபிலிம்ஸ் என்று என்னுடைய நிறுவனத்துக்கு பெயர் வைத்து தந்தார் வெண்ணிராடை மூர்த்தி. இதெல்லாம் நடந்தது 1978ஆம் ஆண்டிலே. கிழக்கே போகிறல் படத்தை தொடர்ந்து சிகப்பு ரோஜாக்கள், சிகப்பு ரோஜாக்கள் படத்தை தொடர்ந்து புதிய வார்ப்புகள், புதிய வார்ப்புகள் படத்தை தொடர்ந்து நிறம் மாறாத பூக்கள் ஆகிய 3 படங்களையும் இயக்கினார் பாரதி ராஜா. இவை எல்லாமே வெள்ளி விழா படங்கள்.
இதற்கு நடுவே எனக்காக ஒரு படத்தை இயக்குவது பற்றி பேச அவருக்கு நேரம் இல்லை, என்னாலையும் கேட்க முடியல. அதற்கான சூழல் அமையல அப்படின்றது தான் உண்மை. இந்த வெற்றி படங்களைத் தொடர்ந்து தன்னுடைய இனிய நண்பனான நிவாஸுக்காக கல்லுக்குளிரம் அப்படின்ற படத்தில் கதாநாயகனா நடித்தார் பாரதி ராஜா. அந்த படத்தை இயக்கியவர் நிவாஸ். அந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. அந்த படத்தை தொடர்ந்து பாரதி ராஜா இயக்கிய திரைப்படம் தான் நிழல்கள் என்ற திரைப்படம். அந்த நிழல்கள் திரைப்படத்தில் தான் நிழல்கள் ரவி கதாநாயகனாக அறிமுகமானார், ரோகிணி கதாநாயகியாக அறிமுகமானார். இன்றைக்கு கவிப்பேரரசு என்று மொத்த தமிழ் உலகம் கொண்டாடுகின்ற கவிஞரான வைரமுத்து அந்த படத்தில் தான் முதலாக பாடல் எழுதினார். இன்றைக்கும் பல இளம் இயக்குநர்கள் கொண்டாடுகின்ற இயக்குனரான மணிவண்ணன் நிழல்கள் படத்தின் மூலம்தான் கதாசிரியராக அறிமுகமானார். மிகவும் வித்தியாசமான படைப்பு என்று போற்றப்பட்டாலும் வசூல் ரீதியாக அந்த படம் வெற்றியடையவில்லை என்பதுதான் உண்மை. நிழல்கள் படத்தினுடைய தோல்வி பொருளாதார ரீதியாக பாரதி ராஜாவை கொஞ்சம் பாதித்திருந்தது. அதனால் அடுத்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முனைப்புடன் அவர் வேலை செய்ய தொடங்கினார். இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட எப்படி கேட்கறது? அதனால் கேட்க முடியாமல் சங்கடத்தோடு நான் அப்படியே சும்மா இருந்து விட்டேன். நிழல்கள் படத்திலே அற்புதமான வசனங்கள் எழுதியிருந்த மணிவண்ணன் ஒரு அழகான காதல் கதையை சொல்ல அலைகள் ஓய்வதில்லை என்று அந்த கதைக்கு பெயரிட்டு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்க முடிவு செய்தார் பாரதி ராஜா. அதுவரையில் அவருடன் பணியாற்றி கொண்டிருந்த பாக்யராஜ், ஜெயராமு போன்ற உதவி இயக்குனர்லாம் அவரை விட்டு விலகி விட்டதுனால என்னுடன் இந்த படத்தில் உதவி இயக்குனராக சேர்ந்து கொள்ள முடியுமா என்று என்னை கேட்டார் அவர். அந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகை தொடர்பானாக வருஷத்துக்கு 1,50,000 ரூபா சம்பாதித்து கொண்டிருந்தேன் நான். 1,50,000 ரூபான்னா மாதத்துக்கு 12,000 ரூபா. அந்த காலகட்டத்தில் இந்த 12,000 ரூபான்றது மிகப்பெரிய தொகை. படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினா ஒரு படத்துக்கே 5,000 ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த படம் முடிய 6 மாதம் ஆகும். அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 10,000 ரூபா தான் கிடைக்கும். ஆனாலும் இதையெல்லாம் மனதிலே கொள்ளாமல் அவரிடம் உதவி இயக்குனராக சேருவது என்று நான் முடிவெடுத்தேன். அந்த ஒரு முடிவை மட்டும் அன்றைக்கி நான் எடுக்காமல் விட்டுருந்தேன்னா ஒரு திரைப்பட நடிகனாகவோ இயக்குனராகவோ இந்த சினிமாவில் நான் ஆகி இருக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. அலையில் ஓய்வு படத்தினுடைய கதை ரொம்ப வித்தியாசமாக அமைந்திருந்ததுனால அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அப்படி அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சதுனால அந்த படத்திலே கதாநாயகன் நடித்திருந்த கார்த்திக், அந்த படத்திலே நாயகியாக நடித்திருந்த ராதா, அந்த படத்திலே வில்லனாக நடித்திருந்த தியாகராஜன் ஆகிய மூவருக்கும் மிகப்பெரிய வரவேற்பு தமிழ் சினிமாவிலே கிடைத்தது. அந்த படத்தை தொடர்ந்து கமல்ஹாசன் கதாநாயகனாக நடித்த டிக் 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 படத்தை இயக்கிய பாரதி ராஜா அந்த படத்தை தொடர்ந்து தயாரித்த திரைப்படம் தான் காதல் ஓவியம். அந்த படத்துக்காக பாரதி ராஜா உழைத்த உழைப்பு இருக்க அது அசாத்தியமானது. அதே மாதிரி தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் கண்ணன், அவரும் ராதாவும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த படத்தை நடித்திருந்தால் மிகப்பெரிய உழைப்பு அந்த படத்தில் பாரதி ராஜா போட்டிருந்தோம். அந்த படம் வெற்றி படமாக அமைந்ததா என்றால் இல்லை. இந்த சமயத்தில் தான் என்னுடைய படத்தை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசினோடனே உடனடியாக உன்னுடைய படத்தை ஆரம்பிச்சிடலாம் என்றார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவை நான் ஒப்பந்தம் செய்த காலகட்டத்தில் அவர் இயக்கிய எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததுனால இவருடன் கூட்டு சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்க பல தயாரிப்பாளர்கள் தயாராக இருந்தார். படத்தை ஆரம்பிக்கலான்னு பாரதி ராஜா சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் எல்லோரையும் நான் மீண்டும் சந்தித்தேன். ஆனால் இந்த காலகட்டம் வேறு காலகட்டம் இல்லையா? பாரதி ராஜாவுடைய ஒரு சில திரைப்படங்கள் சரியாக ஓடாதனால யாரெல்லாம் எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார்களோ அவர்களில் யாரும் எனக்கு உதவ தயாராகலை. படத்துக்கு பூஜை போடலாம் அப்படின்னு பாரதி ராஜா சொல்லிட்டாரு. பூஜை போடணுன்னா இளையராஜாவுக்கு முன்பணம் கொடுக்கணும், ஒளிப்பதிவு கூடத்துக்கு முன்பணம் கொடுக்கணும், இசை கலைஞர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லையா? என்ன செய்வது? அப்படிப்பட்ட சமயத்தில் தான் நான் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய அப்படின்னு எனக்கு பக்கபலமாக நின்றார் கதாசிரியரும் என்னுடைய இனிய நண்பருமான பஞ்சவரணாச்சலம். பணத்தை பற்றி நீ கவலைப்படாத, படத்துக்கான வேலையை தொடங்கு என்றார் அவர். பாரதி ராஜனுடைய ஆஸ்தான கதாசிரியர்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒன்று செல்வராஜ், இன்னொன்று கலைமணி. கலைமணி ஒரு அழகான கிராமிய கதையை சொன்னார். உடனடியாக அந்த படத்துக்கு மண் வாசனை அப்படின்னு பெயர் வைத்து அந்த படத்துக்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கினோம். முதல்ல பாடலை எல்லாம் பதிவு செய்தலாம் அப்படின்னு சொன்னார் பாரதி ராஜா. அது ஒரு நியாயமான விஷயமா இருந்தது. ஏன்னா அப்போ இளையராஜனுடைய காட்சி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நாங்கள் லவ்வேஸ் என்ற திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்காக அப்போ கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருந்த முட்டத்துக்கு செல்வதாக இருந்தோம். நாங்கள் முட்டத்தில் படப்பிடிப்பு நடத்தும்போது இளையராஜா அங்கே வந்துட்டார்னா கன்னியாகுமரியிலேயே பாடல் கம்போசிங்கை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம். இளையராஜாவும் அதுக்கு ஒப்புக்கொண்டு 3 நாட்கள் எங்களுக்காக ஒதுக்கி தந்தார். கன்னியாகுமரியிலே இளையராஜாவும் அவருடைய இசைக்கலைஞர்கள் தங்குவதற்கு ரூம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா எல்லா பாடலையும் அவரே தனியாக தான் கம்போஸ் பண்ணுறாரு. இசைக்கலைஞர்கள்லாம் கூட யாரும் கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் 3-4 பேர் வருவாங்க.
நாங்கள் படப்பிடிப்பு முடிந்து மாலை 6 மணிக்கு இளையராஜா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்தோம். 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள 5 பாடல்களுக்கு இசையமைத்து முடித்து விட்டார் இளையராஜா. இதில் 4 பாடலுக்கான காட்சிகள் தான் பாரதி ராஜா சொன்னது. ஒரு பாடல் இளையராஜாவே இசையமைத்த பாடல். அதுதான் அரிசி குத்தும் அக்கா மகளே என்று தொடங்குகின்ற பாட்டு. அந்த பாட்டுக்கு மண் வாசனையில் அப்போ ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. எந்த காட்சியிலே அந்த பாட்டை பொருத்துவது அப்படின்னு கூட அப்போ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த பாட்டையும் இந்த படத்துக்காக பதிவு செய்து விடலாம் என்று அன்றைய முடிவெடுத்தோம். 3 நாட்கள் இளையராஜா கிட்ட நாங்கள் டேட் வாங்கியிருந்தாலும் 2 நாட்களில் மொத்த படத்துக்கான கம்போசிங் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. திரை ரசிகர்கள் இன்றும் கொண்டாடுகின்ற புத்தி வச்ச மல்லிகை முட்டு பாடல் கன்னியாகுமரியிலே தான் பிறந்தது. புத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு. 1981ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று பாடல் பதிவோடு மண்வாசனை படத்தினுடைய தொடக்க விழாவை நடத்துவது என்று முடிவானது. இதற்கிடையிலே பாரதி ராஜாவை 16 வயதிலே படத்தின் மூலம் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளரான எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அவருடைய தயாரிப்பிலும் இயக்கத்திலும் அர்த்தங்கள் 1000 என்ற ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை நவம்பர் மாதம் 1ஆம் தேதி என்று வெளியிட்டார். அந்த படம் மிகப்பெரிய தோல்விப்படமாக அமையவே பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. முதலாளி இவ்வளோ கஷ்டப்படும் போது அவருக்கு உதவி பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் அவருக்கு ஒரு படத்தை இயக்கி விட்டு அதற்கு பின்னாலே அவனுடைய படத்தை இயக்கிறேன் என்று பாரதி சொன்னபோது என்னால் மறுவார்த்தை சொல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை. நான் அப்படி சொன்னாலும் நான் வருத்தப்படக்கூடாதே அப்படின்றதுக்காக 2 படத்தினுடைய பூஜையும் ஒரே நாளில் போட்டுடலாம் என்றார் பாரதி ராஜா. மண்வாசனை படத்தில் ராதாவை கதாநாயகன் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால் ராதாவுடைய படத்தை மட்டும் போட்டு மண்வாசனை படத்துடைய அழைப்பிதழை தயார் செய்து அந்த அழைப்பிதழ் தயாரான உடனே டிசம்பர் 8ஆம் தேதி அன்று பாரதி ராஜா அந்த அழைப்பிதழை காட்டுவதற்காக அவருடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போது வெலிங்டன் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கார் அவர் அப்படின்ற தகவல் எனக்கு கிடைத்தது. டிசம்பர் 8ஆம் தேதி பாரதி ராஜாவுடைய திருமண நாள். நான் வெலிங்டன் மருத்துவமனைக்கு சென்றபோது தான் தன்னுடைய திருமண நாளிலேயே அவருக்கு ஜனனி பிறந்திருக்கிறாள் அப்படின்ற தகவல் எனக்கு தெரிய வந்தது. 1981ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று ராஜ்கண்ணுடைய ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் அலுவலகத்திலே வாலிபமே வாவா படத்துக்கான தொடக்க விழாவும் பிரசாத் ஒளிப்பதிவு கூடத்திலே மண்வாசனை படத்துக்கான தொடக்க விழாவும் நடைபெற்றது. பல திரையுலக பிரமுகர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தார்கள். இளையராஜாவுடைய இசையிலும் பஞ்சவர்ணாச்சலத்தினுடைய எழுத்திலும் ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலையில் என்ற பாடலை மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகியும் பாட தொடக்க விழா நாளன்று அந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. எஸ்.ஏ. ராஜ்கண்ணுடைய தயாரிப்பிலும் பாரதியாருடைய இயக்கத்திலும் உருவான அந்த படத்தில் கார்த்திக் ராதா இருவரும் ஜோடியாக நடிக்க அந்த படத்துக்கு வாலிபமே பாபா என்று பெயர் வைத்தார் பாரதி ராஜா. இந்த காதல் ஓவியம் படம் இருக்கு, அது பாரதி ராஜா கடுமையாக உழைத்து உருவாக்கிய படம். அந்த படம் ஓடலை அப்படின்றனால ரசிகர்கள் மீதே ஒரு கோபம் இருந்தது பாரதி ராஜாவுக்கு. அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மசாலா படமாகவே எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் பாரதி ராஜா. அப்படிப்பட்ட காட்சிகள் தான் அந்த படத்திலும் அமைந்திருந்தன. ஆனால் அப்படி அவர் உருவாக்கிய அந்த படம் வெற்றியை தேடித்தந்ததா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. காதல் ஓவியம் படத்திலேயாவது பாரதி ராஜாவுக்கு பேர் கிடைத்தது. ஆனால் வாலிபமே படத்தில் அவருக்கு பேரும் கிடைக்கல, புகழும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி என்று தான் வாலிபமே பாபா திரைப்படம் வெளியானது. இதுக்கு நடுவில் ஒரு பக்கம் அலையில் ஓயிலை படத்தினுடைய இந்தி பதிப்பான லவர்ஸ் திரைப்படத்துடைய படப்பிடிப்பிலும் இன்னொரு பக்கம் கிழக்கே போயனல் படத்தினுடைய இந்தி பதிப்பான சவேரே வாலி காடி படத்தினுடைய படப்பிடிப்பிலும் நாங்கள் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தோம். அதனால் மண்வாசனை படத்தை பற்றி அதிகமாக எங்களால் சிந்திக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. வாலிமேவா படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் எங்களுடைய கவனமே அந்த படத்தின் பக்கம் திரும்பியது. படத்துக்கு பூஜை போட்டு 1 வருஷம் ஆகியும் அந்த படத்துக்கான எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. மண்வாசனை படத்தினுடைய கதை விவாதத்துக்கு முன்னால் சிவகுமார் ராதா இருவரை விட்டு அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. மண்வாசனை படத்தினுடைய கதை விவாதத்துக்கு பின்னால் முழுக்க முழுக்க புதுமுகங்கள் வச்சு இந்த படத்தை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் பாரதி ராஜா. அதனால் புதுமுக வேட்டையை தொடங்கினோம். அந்த புதுமுக வேட்டையிலே மண்வாசனை படத்தினுடைய கதாநாயகனான பாண்டியன், கதாநாயகியான ரேவதி ஆகியோரை எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பல முறை சொல்லியிருக்கேன். அப்படின்னால அந்த விஷயத்தை மீண்டும் இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்பலை. 1981ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று பூஜை போடப்பட்ட அந்த திரைப்படம் 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி அன்று தான் வெளியானது. தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி ஒரு திரைப்படமாக மண்வாசனை படம் அமைந்தது. நான் இயக்கிய கிராமிய படங்கள்லேயே எனக்கு மிகவும் பிடித்த படம் மண்வாசனை என்று பாரதி ராஜா அந்த படத்தை பற்றி பல பேட்டிகளில்
பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு திரைப்படத்தை உருவாக்க நான் எப்படி திட்டமிட்டேன், அது எப்படி அமைஞ்சது, எப்படி அந்த படம் உருவானது என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் அது ஒரு அதிசயம் போல்தான் எனக்குள்ளே தோன்றுகிறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.